Amen. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த காரியங்களில கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் நீர் பதில் தருகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய எல்லா சிறு விஷயங்களானாலும் பெரிய காரியங்களானாலும் எல்லாவற்றிலேயும் விசாரித்து எங்களை நடத்துகிறவராகிய கிறிஸ்து ஆண்டவரே, நீரே எங்களை வழிநடத்துகிறவர். உம்முடைய பரிசுத்த நாமத்தை இந்த வேளையிலே நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் சகோதரர்களாக சகோதரிகளாக சேர்ந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலேயும் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த சமயத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் தயவாய் ஜெபித்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Jesus. Hallelujah. 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 Glory, glory, glory. Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah. 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 Jesus. Glory, 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 glory. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இதோ ஆண்டவரே, இந்த வேளையில நறுங்கொண்டதும் நொறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லுகிறீரப்பா. எங்களை நாங்கள் உடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் எங்களை வெறுமையாக்குகிறோம் அப்பா. நீர் ஒருவரே பெரியவர் ராஜா. நீர் ஒருவரே மகிமைக்குரியவர். நீர் ஒருவரே அப்பா எல்லாவற்றையும் ஆள்கிறவர். அப்பா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த வேளையிலேயும் கர்த்தருடைய கிருபைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும். எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய கண்களிலே ஒரு தயை கிடைக்கணும்பா. பிரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே அப்பா, அது போல இந்த ராத்திரி வேளையிலேயும் எங்கள் ஜீவனில அப்பா உம்முடைய கிருபை பெருகணும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலேயும் இந்த வேளையில உம்முடைய வலது கரம் வைக்கப்படட்டும். விசேஷமா இந்த கான்ஃபரன்ஸ் கால்ல இணைந்து வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் பலப்படுத்தும் அப்பா. தேங்க்யூ லார்ட். நீர் சுகப்படுத்தும் கர்த்தாவே. அவர்களுடைய எதிர்காலங்களை எல்லாம் கர்த்தர் இந்த வேளையில தலையில உம்முடைய கரம் வைக்கப்பட்டிருக்கிற இந்த சமயத்துல இந்த எதிர்காலங்களை எல்லாம் குறித்து கர்த்தர் பிரைஸ் தி லார்ட் நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பாதைகளை எல்லாம் அவர்களுக்கு உறுதிப்படுத்தும். எங்களுக்கு நீர் உறுதிப்படுத்தும் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. Amen. Jesus. Hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Lord. உமக்கு முன்பாக எங்களை பூரணமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Praise the Lord. Glory to God. Amen. Thank you, Jesus. ஒரு பாடலின் சில வரிகளை கூட பாடிட்டு நம்ம வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். Praise the Lord. Hallelujah. Praise you, praise you, praise you, Lord. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தரிடத்துல நாம் அன்பு செய்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். வேதம் நமக்கு அதை தான் கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்ட எல்லா வேத வசனங்களிலேயும் ஒரு மனுஷனுக்கு கற்பிக்கப்பட்ட எல்லாவற்றினுடைய ஒரு தொகுப்பாக அல்லது ஒரு நிறைவேறுதலாக அவர் சொல்லிக் கொடுத்த காரியம், தேவனை எல்லாவற்றையும் விடவும் அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும் என்பதுதான்.
பிரைஸ் த லார்ட். அதோடு கூட அதற்கு ஒப்பான இன்னொரு கற்பனையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்காரு. நம்மை நாம் நேசிப்பது போல பிறனையும் நாம் நேசிக்க வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா. இந்த வேளையில நம்ம ஒரு மனதோடு கர்த்தர் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பை நம்ம ஸ்தோத்திர பலிகளோடு நம்ம ஒரு ஆராதனையின் மனதோடு நாம் இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தருக்கு நாம் அதை செலுத்துவோம். அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நம்ம ஒரு முனைப்போடு கர்த்தரிடத்துல நம்ம நல்லா தீர்மானத்தோட நம்ம இதை நாம் செலுத்தி இந்த இரவு வேளையில ஒரு மனதோட நம்ம அதை செய்வோமே ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல மிகவும் அது பிரியப்படத்தக்கதான ஒன்றாய் அது காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு உதவியோடு நாம் இதை செய்வோம். அல்லேலூயா. பயபக்தியோடு நம்ம தேவ சமூகத்துல இதை நம்ம செய்வோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். பாடல் வரிகள் சாட்ல இருக்கு, அதை கூட எடுத்து பாடலாம். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அல்லேலூயா. எல்லோரும் நம்மை புரிந்து கொள்ளுகிறதில்லை. எல்லோரும் கர்த்தரை போல நம்மை அறிந்து கொள்ளுகிறதும் இல்லை. எல்லோருக்கும் நம்மை குறித்து ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்காது. ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை ரட்சித்த கர்த்தர், அவருக்கு நம்மை குறித்து நன்றாய் தெரியும். அல்லேலூயா. நம்ம இருதயம் எதை நினைத்து பதைக்கும், எதை நிறைத்து வருந்தும், எல்லாம் அவருக்கு நன்றாய் தெரியும். அந்த தேவன் நம்ம மேல கிருபையாய் தயவாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நேற்று நான் வீட்டுல பேசிக்கொண்டு இருக்கிறப்ப சொல்லிட்டு இருந்தேன் ஜெஷூர்ன்ட்ட, கர்த்தர் எப்படிப்பட்டவர். ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி சொன்னேன். என்ன அப்படின்னா, we are not scared of God, but he is to be feared. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை பார்த்து பயந்து போகும்படி அல்ல, ஆனால் அவர் பயப்படத்தக்கவர். அது இங்கிலீஷ்ல தான் அது கரெக்டா. ஏன்னா தமிழ்ல அந்த பயம்ன்ற வார்த்தைக்கு 2 விதமான பொருளும் இருக்கிறது. ஏன்னா ரெவரன்ஷியல் ஃபியர்னு ஒன்று இருக்கு. அல்லேலூயா. We are not scared of God, but we fear him. We reverentially fear him. Hallelujah. Praise the Lord. காரணம் அவர்
அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்துல மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை குறித்து வேதம் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு முக்கியமான காரியம், அவர் நம்மை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. அப்படி அவரிடத்துல மன்னிப்பை பெற்ற ஒரு ஸ்திரீ, அவள் கர்த்தருடைய சமூகத்துல வந்தபோது என்ன செஞ்சா? அவருடைய பாதத்தை தொழுது கொண்டாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, எவனுடைய பாவம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கோ அவன் என்ன செய்வான்? அவரிடத்துல, அல்லது அவர் சொல்றாரு, என்னிடத்துல அவன் அதிகமாய் அன்புள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. அவன் தான் அதிக அன்பு செலுத்துவான். எவன் அதிகமா மன்னிக்கப்பட்டிருக்கானோ அவன் கர்த்தருக்கு அதிகமா அன்பு செலுத்துவான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொருவரும் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பொறுத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம அவருடைய சமூகத்துல வந்து நிற்கிற இந்த சமயத்துல அவருக்கு நம்ம மிகுந்த அன்பை நம்ம செலுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory to God. எல் ரோயி எல் ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஆமென். எல் ரோயி எல் ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஜீசஸ். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. அப்ரஹாம் நீதிமான் தான். அவனுடைய தேவனுடைய தாசன் தான். அல்லேலூயா. ஆனாலும் ஆகார் அந்த நீதிமானுடைய வீட்டிலிருந்தே தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமானா இருக்கிறவனுடைய வீட்டிலிருந்து தள்ளப்பட்டால் எப்படி இருக்கும்? ஒரு அயோக்கியன் தள்ளிவிட்டால் பரவாயில்ல, ஒரு கொடூரமானவன் தள்ளிவிட்டால் பரவாயில்ல, போக சொன்னா பரவாயில்ல. ஆனா அப்ரஹாமும் சாராலும் ஆகாரை போய்விடு என்று சொல்லுகிறார்களே. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்துல தான் கர்த்தர் ஆகாரை கண்டதாய், ஆகார் கண்டு உணர்ந்து விசுவாசித்து அவள் அறிக்கை செய்து சொல்லுகிறாள், எல்ரோயி என்று. அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, க்ளோரி க்ளோரி, ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியையா. ஜீசஸ், என்னை கண்டீரே நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Amen. Hallelujah. Stotram. Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. வர நம்ம ஒரு பாடல் பாடி முடிச்சா அப்படியே நேரம் ஓடிடு. Hallelujah. Praise the Lord. இவ்வளவு கர்த்தரை ஆராதிப்பதற்கு நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. அதனாலதான் கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்காரு தெரியுமா? நித்திய காலங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை என்றென்றைக்கும் ஆராதித்து ஆராதித்து மகிழ்ந்து கலிகூறுகிற நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நம்ம வேத வசனங்களுக்கு நேராய் கடந்து வருவோம். பிரைஸ் யூ ஜீசஸ். க்ளோரி க்ளோரி க்ளோரி. பிரைஸ் யூ பிரைஸ் யூ பிரைஸ் யூ லார்ட். இன்றைக்கு நம்ம காண இருக்கிற வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனம். Psalm 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும், அவர் உங்களை என்று பொதுவாக அவர் சொல்லிவிடவில்லை. அல்லது ஏனென்றால் அப்படி சொன்னால் கூட நமக்கு என்ன இருக்கும்? எங்க கூட்டத்துல நம்ம மிஸ் ஆயிடுவோமோ? ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிற போதெல்லாம் நமக்குள்ள என்ன ஃபீலிங் வந்துடும்? நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஒருவேளை அதுக்குள்ள வந்துருவாங்க, நம்ம ஒருவேளை இதுல மிஸ் ஆயிட்டோம்னா என்ன செய்யறது அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? கூட்டத்துக்குள்ள முட்டி மோதி நம்ம முகமும் அவருக்கு தெரியணும் அப்படின்னு காண்பிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி உங்களுக்கு என்று ஒரு கும்பலை பார்த்து ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாரு? பிரைஸ் தி லார்ட். அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தருடைய வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு பலவிதமான பாரங்கள் உண்டு, ஆனாலும் கவலைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வேதம் கற்பிக்கிறது. கர்த்தருடைய சத்திய ஜீவ வசனங்களை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். கடந்த புதன்கிழமையில சத்திய ஜீவ வசனங்கள். ஒரு மனிதனுடைய ஜீவன் அது பலப்படணும். ஒரு மனிதனுக்குள்ளே அவனுடைய ஜீவன் ஒரு கர்த்தருக்குள் நல்ல ஒரு கர்த்தருடைய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ளணும். அவன் ஒரு பூமியில இருக்கிற போதும் அவனுடைய ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வேண்டும். அவனுக்கு நித்திய ஜீவனும் கிடைக்கணும். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? முக்கியமான சில பகுதிகளை நம்ம பார்த்தோம். சத்திய ஜீவ வார்த்தைகளாய் எப்படி வேதம் இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையும் கூட அது வாய்ப்பு கிடைச்சா அந்த ரெக்கார்டிங்கை கேளுங்க. கர்த்தர் அதுலேயும் கூட சில காரியங்களை பேசி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற காரியம், அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. பூமியில ஒரு மனிதனாய் நம்ம பிறந்து வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேண்டும்? ஆதரவு வேண்டும். ஹல்லேலூயா. ஆதரவு இல்லாமல் தலைவர்கள் கூட என்ன ஆக முடியாது? தலைவர்களா இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஆதரவு, யாருடைய ஆதரவாது இல்லாம ஒருவன் ஜெயிச்சு ஒரு நாட்டுல ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அவன் தலைவனா, ஒரு தேசத்திற்கே அவன் ஒரு அதிபரா அப்படிலாம் வரணும்னா அவன் என்ன செய்யணும்? எலெக்ஷன் காலங்கள் இங்கேயும் யுஎஸ்ல நடக்குது. அதுல எல்லாம் நம்ம என்ன கேள்விப்படுறோம்? ஆதரவுக்காக என்னென்னமோ செய்வான்.
அல்லேலூயா. ஜனங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு வேணும். அப்ப அதற்கு என்னென்ன செய்ய முடியும்? எப்படி எப்படி பேச முடியும்? என்னென்ன ஸ்டண்ட் பண்ண முடியுமோ பண்ணுவான். அப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கும். அப்ப ஆதரவு இல்லாமல் தலைவர்களே அதற்கு விதிவிலக்கு இல்லாம இருக்கு. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு ஆதரவு வேண்டும் இந்த பூமியில? ஒவ்வொருவருக்கும் நம்ம ஆனா எப்படி நடந்துக்கிறோம்? யாருடைய தயவும், ஆதரவும் எனக்கு வேண்டாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தாரு? தேவனுடைய கிருபையிலேயும், மனுஷனுடைய தயவிலும் அவர் வளர்ந்தார் என்று தான் நம்ம வேதம் நமக்கு கற்பிக்கிறது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே கூட அப்ப இப்படி வளர்ந்திருக்காரு அப்படின்னா, இங்கே யாராவது ஒரு ஆள் விதிவிலக்கா இருக்க முடியுமா? யாரும் இருக்க முடியாது. அப்ப பூமியிலே நாம் ஜீவிக்கிற நாட்களில நமக்கு ஆதரவுகள் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம 3 விதமான ஆதரவுகளை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். நேரம் கொஞ்சம் தானே இருக்கு. 3ன்னு பார்க்கிறோமே, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்க வேண்டாம். வேகமாய் நம்ம அதை பார்த்து முடிக்கலாம். வசனத்திற்கு மாத்திரம் நம்ம கவனமா இருந்தால், கர்த்தர் நம்மை இந்த இரவிலேயும் இந்த வசனத்திற்குரிய ஒரு பலனோடு நம்மை அவர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை ஆதரிப்பார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இப்ப கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஆதரவாய் இருந்தால் அநேக சத்துருக்கள் எழும்பி எதிரிட்டு வந்தாலும், அப்ப நிறைய நம்ம விசுவாச ஜீவியத்துல விசேஷமா என்ன நம்ம பார்க்கிறோம்? குறிப்பா என்ன பார்க்கிறோம்? எதிரிட்டு வருகிற வல்லமைகள் உண்டு. எதிரிட்டு வரும் சில காரியங்கள் உண்டு. பிரதிகூலமான அனுபவங்கள் உண்டு. அந்த எதிரிட்டு வருகிறதான அந்த சத்துருவின் போராட்டமோ, அது ஒரு மனுஷனால உண்டாகிறதோ, அல்லது நமக்கு நாமே கொண்டு வருகிறதோ, என்னவோ ஒண்ணு எதிரிட்டு வருகிற காரியங்கள் நெறைய இருக்கு. ஆபத்து நாளென்றும் ஒன்று இருக்கு. எதிரிட்டு வருகிறதும் உண்டு. இப்படிப்பட்ட சமயங்களில யார் நமக்கு ஆதரவா இருக்க வேண்டும்? கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் யாக்கோபை கேட்டால் அவன் சொல்லுவான். அவன் ஆதியாகமம் 48:15 ஆதியாகமம் 48:15 அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அல்லேலூயா. பிறந்த நாள்ல இருந்து ஒருவர் என்னை ஆதரித்து கொண்டு வருகிறார். சப்போர்ட். There is no favoritism in the Lord. அதையும் ஆதரவையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அநேகர் என்ன நினைச்சுப்பாங்க, கர்த்தர்கிட்ட ஒரு பட்சபாதம் இல்ல அவர்கிட்ட. அவர் அப்படி பொதுவா தான் எல்லாத்தையுமே கணக்கிடுவாரு. அது ஒரு பக்கம் அப்படி ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் சப்போர்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஃபேவரிட்டிசம். அல்லேலூயா. சப்போர்ட் அப்படின்றது வேற. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு பட்சபாதமா அப்படி இருக்கிறவர் அல்ல. ஆனால் அவர் ஆதரித்து வருகிறவர். நம்ம எந்த நாள்ல இருந்து ஆதரித்து வராரு? பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்து வருகிற தேவன். அல்லேலூயா. ஆபத்து நாளில பிறந்த நாள் ஒண்ணு இருக்கு. ஆபத்து நாளில தாவீது சொல்றான், எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, பிறந்த நாள்னு ஒண்ணு இருக்கு. அதுல கர்த்தர் தான் ஆதரவா இருக்கணும். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும். ஆபத்து நாள்னு ஒண்ணு இருக்கு. எதிரிட்டு வராங்க. அப்பயும் கர்த்தர் தான் எனக்கு ஆதரவா இருக்காருன்றான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னமும் தாவீது இன்னும் ஒரு ஸ்டேஜ் உள்ள போயிட்டான். தாண்டி போயிட்டான். அவன் என்ன சொல்றான்? 71:6 சங்கீதம் 71:6 சாம் 71:6 நான் கற்பத்தில் உற்பவித்த முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இவன் இன்னொரு நாளுக்கும் போயிட்டான். என்ன நாளு? கற்பத்திலே உற்பவித்தது முதல் அப்படின்னு போயிட்டான். அப்பதான் முதல் ஃப்ரம் ஸ்கிராச். கண்ணுக்கே தெரியாத அந்த ஒரு சின்ன சமயத்துல இருந்து, அந்த சமயத்துல இருந்து ஆதரிக்கப்பட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். உணர்ந்து கர்த்தரை அவன் துதிக்கிறான். நாமும் இந்த நாட்களில
கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆதரவா இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அவரை துதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற போது 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து என்று கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. வசனத்துல அப்படி இருக்கு, அப்போஸ்தலர் 13:18. அப்ப எத்தனையோ வருடங்கள், அத்தனை வருடங்களும் வனாந்தரத்துல கூட என்ன செஞ்சிருக்காரு கர்த்தர்? ஆதரித்தார். சூழ்நிலை வனாந்தரம் தான். ஆனாலும் கர்த்தருடைய ஆதரவு இருந்து கொண்டே வந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி கர்த்தருடைய ஆதரவு, தி லார்ட்ஸ் சப்போர்ட், இது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். அதனாலதான் நம்ம அவருடைய கிருபையை இன்னும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவருடைய கண்கள்ல நமக்கு தயை கிடைக்கணும்னு பார்க்கிறோம். இப்படி எல்லாம் நம்ம அவரை எதிர்பார்த்து நம்ம இருக்கிறோம். அவரோடு நம்ம ஒரு ஐக்கியமாக இருக்கிறோம். காரணம், அவருடைய ஆதரவு இல்லாமல் இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து அவன் ரட்சிப்புக்குள்ள வந்து நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப அவருடைய ஆதரவு நமக்கு வேண்டும். அப்ப கர்த்தருடைய ஆதரவு நமக்கு அதிகமாய் வேண்டும். அதை நமக்கு அவர் தருகிறார். சத்திய வசனங்கள் அதை நமக்கு கற்பிக்கிறது. நாமும் அதை விரும்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கேற்ற பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பேதுருவை நாம் பார்க்கிற போது அவனுக்கு என்ன இருந்தது? அவனுக்கு இந்த 3 வகையான ஆதரவும் இருந்ததை பார்க்க முடிகிறது. பேதுருவுக்கு அவனுக்கு முதலாவது என்ன இருந்தது? கர்த்தருடைய ஒரு ஆதரவு அவனுக்கு இருந்தது. எப்படி இருந்தது? கர்த்தருடைய ஆதரவு பேதுருவுக்கு இருந்தது என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவன் போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாதுன்ட்டான். எவ்வளவு பெரிய கர்த்தர் கூடவே இருந்தவன், அவன் 3 முறை அவனை கேட்கிறாங்க, அவன் யாருன்னே தெரியாதுன்ட்டான். கர்த்தர் முன்பே சொல்லியிருந்தார், நீ பலப்பட்ட பின்பு நீ என்ன செய்ய? நீ போய் உன்னுடைய சகோதரர்களையும் ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களையும் நீ ஸ்திரப்படுத்து. ஏன் அப்படி சொல்றாரு? ஏனென்றால் அவன் குணப்பட்ட பின்புனா என்ன ஆக போகுது? அப்ப அந்த அளவிற்கு அவனுக்கு ரிக்ரெட்ஃபுல்லான, ஆல்மோஸ்ட் ஒரு வியாதியில இருந்து எழும்பி வர்றது மாதிரிதான். அவனுக்கு அவ்வளவு ஒரு சிதறுகிற அனுபவம் சீஷர்கள் எல்லோருக்கும் ஏற்படுது. அதுல இன்னமும் அதிகமான ஒரு வேதனை பேதுருக்கு வந்துருச்சு. ஏன்னா அப்படியே சிலுவையில இருக்கிற இயேசுவை பார்க்கும்போது அவனுடைய இருதயம் குத்துண்டு அவன் என்ன செய்கிறான்? மார்க் 14:72, மார்க் 14:72, அல்லேலூயா. அதுல சேவல் கூவின பிறகு அவனுக்கு அப்படியே அவன் குத்துண்டவனாய் அவன் வேதனைப்படுகிறான். அதை வாசிக்கிறேன். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். இப்படி ஒரு காரியம் அவனுக்கு ஆயிடுச்சு. ஆனா இவைகளுக்கு பிறகும் கூட அவனுக்கு என்ன உண்டாகுது? கர்த்தர் உயிரோடு எழும்பின பிறகு நேர எங்க வந்துட்டாரு? பேதுருவை நோக்கி வந்துட்டார். அல்லேலூயா. நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தால் நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோவான் 21:7 நமக்கு பார்த்தால் என்ன தெரிகிறது? ஒரு பக்கம் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு வர்றது காட்டி என்ன செஞ்சுட்டான்? இவன் வந்துட்டான். அல்லேலூயா. கர்த்தரும் அவனோட பேசுகிறார். அவனுக்கு அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவங்க சீஷர்கள் எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஆனாலும் பேதுருவோடு தனிப்பட்ட முறையிலையும் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. சீமோனே என்னை நேசிக்கிறாயா என்று கர்த்தர் பேதுருவோடு பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பேதுருவோடு கர்த்தர் தம்முடைய காரியங்களை அறிவிக்கிறார். பேதுருவோடு கர்த்தர் இடைபடுகிறார். அப்ப பேதுருவுக்கு, பீட்டருக்கு கர்த்தருடைய ஒரு பெரிதான ஆதரவு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? அவன் கர்த்தரோடு காணப்பட்டான். அவன் கர்த்தரை நேசிக்கிறவனாய் காணப்பட்டான். அதனாலதான் இந்த இடத்துல என்ன கேட்கிறார் கர்த்தர்? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ மற்ற எல்லாரையும் விடவும் நீ அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அப்ப
இவன் கர்த்தரை நேசிக்கிறவனாய் மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் அன்பாய் இருக்கிறவனாய் இவன் அறியப்பட்டான். அல்லேலூயா. யோவானே எழுதி கொள்ளுகிற போது கர்த்தருக்கு அன்பாய் இருக்கிற சிஷ்யன் தன்னை குறித்து அவன் ஒரு நேரடியா சொல்லாம இன்டைரக்டா சொல்றான். ஆனா கர்த்தர் பேதுருவின் இடத்துல பேசுகிற போதுதான் என்ன கேட்கிறார்? நீ எல்லாரையும் விடவும் என் மேல நீ அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப கர்த்தர் மேல அன்பாய் இருக்கிற தேவ ஜனத்திற்கு என்ன உண்டு? அவருடைய ஆதரவு உண்டு. பிரைஸ் தி லார்ட். தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனம் அவர்கள் எவ்வளவு சிறுமைப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த பூமியில மற்ற எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, ஆனால் அவர்கள் கர்த்தரை அன்பு செய்ய கர்த்தர் மேல அவர்கள் அவரை நம்பி அவர் மேல பாரங்களை வைத்து அவரிடத்துல மன்னிப்புகளை பெற்று இரக்கங்களை பெற்று அவரையே தொழுது கொண்டு இருக்கிற, அவரே நினைவாய் இருக்கிற, அவரை சதா நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிற, அவரை துதித்து பாடிக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களுக்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார். அப்ப பேதுரு கர்த்தரை அவன் அன்பு செய்கிறவனாய், எல்லாரையும் விடவும் அதிகமாய் அன்பு செய்கிறவனா அவன் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அவன் இருதயத்துல நினைவுகள் இருந்திருக்கு. அதனாலதான் கர்த்தர் அந்த கேள்வியை வைக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே என்னுடைய ஜீவியத்துல நான் முதல்ல நான் அப்படி அன்பா இருந்தேன், இப்ப அப்படி இல்லை. சிலர் படிப்படியா தான் நான் வந்துகிட்டு இருக்கேன், இன்னமும் நான் மற்றவர்கள் எல்லாரும் சொல்ற அளவுக்கு நான் இன்னும் அன்பு செய்யலையே. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருந்தாலும் இன்றைய ரட்சணைய நாள். அல்லேலூயா. இன்னொரு நாள் கடத்த வேண்டாம். கர்த்தர் சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு இந்த பூமியில உம்முடைய ஆதரவு வேண்டும். நீர் என்னை அப்படிதான் ஆதரித்தும் வருகிறீர். சிறு வயதுல இருந்து தாயின் கர்ப்பத்திலே நான் உற்பவித்தது முதல் என்னை ஆதரித்து வருகிறேன். என் நிலைமைகளை நான் நினைத்து பார்த்தால் எனக்கு தெரிகிறது நீர் என்னை ஆதரித்து வருகிறீர் என்று அறிக்கை செய்து கர்த்தரிடத்துல, ஒருவேளை சுத்தமாவே கர்த்தர் நம்மை ஆதரித்ததை உணராமல் இருக்கலாம். ஆனா நிச்சயமாய் சொல்ல முடியும், இந்த வேத வசனங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் சிறு வயது முதல அவர் தெரிந்து கொண்டு அவர் ஆதரித்து வருகிற ஒரு தேவனாகத்தான் அவர் காணப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஆபத்து நாளிலே அவர் எதிரிட்டு வருகிற சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஆதரவாய் தான் நமக்கு இருந்திருக்கிறார். அல்லேலூயா. பிறந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் அப்படியே ஆதரவாகத்தான் அவர் காணப்படுகிறார். இன்னமும் அவர் சொல்லுகிறார், நீ உன் பாரங்களை எல்லாம் என் மேல வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப யாருடைய ஆதரவும் எனக்கு வேண்டாம் என்று அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆதரவு நமக்கு பெரிதாய் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஒருவேளை நமக்கு அது நம்பிக்கை இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிச்சா கூட நமக்கு நல்லா உணர முடியும், கர்த்தருடைய ஆதரவு நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆதரிப்பார் என்று சொல்லுகிறார். அவர்கிட்ட நம்ம பாரங்களை வைக்கிற போதே அவர் நம்மை அவர் ஆதரிக்கிற காரியங்கள் தெரியும். நம்மை மாத்திரமல்ல, பிள்ளைகளை, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆதரிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரே ஆதரிக்கிறவர். சிறு பிள்ளைகளை குறித்து நம்ம யோசிக்கிறோம், அவர்களை கர்த்தரே ஆதரிக்கிறவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. க்ளோரி. ஆமென். இரண்டாவது ஆதரவு பேதுருவுக்கு இருந்துச்சு. அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளுடைய 12ஆம் அதிகாரத்திற்கு போனால் இரண்டாவதான ஒரு ஆதரவும் அவனுக்கு இருந்திருக்கு. ஆச்சரியம் பாருங்க. அவனுக்கு வெறும் கர்த்தருடைய ஆதரவு ஒரு பக்கம் இருக்கு, ஆனால் கர்த்தருடைய ஆதரவே பெரிய ஆதரவு தான். ஆனால் நான் சொன்னேன், வேத வசனத்தின் சத்திய வசனங்களின்படி 3 விதமான ஆதரவுகளை கர்த்தர் சத்திய வசனங்களின்படி வைத்திருக்கிறார். அதுல முதலாவது கர்த்தருடைய ஆதரவு. அதுவே ஒரு பூரணமான அனுபவம் தான். அதற்கு மிஞ்சி இன்னொன்னு தேவை இல்லதான். ஆனாலும் சத்திய வசனங்களுடைய போதனையில நாம் அறிந்து கொள்ளுகிற இன்னொரு ஆதரவு என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஜெப ஆதரவு அல்லது பிரேயர் சப்போர்ட். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கலாம்.
அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். அல்லேலூயா. பேதுரு பயங்கரமான சிறைச்சாலையின் அனுபவத்துல மாட்டிக்கிட்டான். முன்னாடி நாள் தான் ஒருத்தனை கொன்னுட்டாங்க வேற. கொஞ்ச நாள் தான் ஆகுது. நெறைய பேர கொன்னுகிட்டே வராங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பிடியில அகப்பட்டான். அவனுக்கு என்ன செய்ய போறாங்க? மறுநாள் காலம் அவனுக்கு மரண தண்டனையே தீர்மானம் பண்ணிட்டாங்க. யோசனை பண்ணிட்டாங்க. அவனுக்கு விரோதமா ஜனங்களும் யோசிச்சுட்டான். அந்த ஊர் ராஜாவும் யோசிச்சுட்டான். அவனை சிறைச்சாலையில வச்சுட்டாங்க. அதுவும் சாதாரண சிறைச்சாலை இல்ல. 4 கட்ட சிறைச்சாலை. காவல் உள்ள 4 கட்டம் காவல் உள்ள சிறைச்சாலை. ஒரு டீப் டிப்ரஷன்ல ஒருத்தன் இருந்தா எப்படி இருப்பான்? 4 கட்டம். ஒண்ணுத்துலருந்து தப்பிச்சு மேல வந்தா இன்னொன்னு. அதிலிருந்து தப்பிச்சு மேல வந்தா இன்னொன்னு. அதிலிருந்து தப்பிச்சு மேல வந்தா இன்னொன்னு. அப்படி ஒரு சிறைச்சாலையின் அனுபவம். சிலதெல்லாம் இங்க ஜியோகிராபிக்கலா நடக்கிறது நமக்கு சைக்காலஜிக்கலா நடக்கும். சிறைச்சாலையின் அனுபவம் மனதிலே சில சமயங்களில காணப்படும். அப்படியே இமோஷனலா அரஸ்டடா இருப்பாங்க சில பேர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சூழ்நிலையும் அதுக்கு தகுந்தது மாதிரி அரெஸ்ட் பண்ணி வைக்கும். வேலையிலயோ, வீட்டிலேயோ, எங்கேயோ. அப்படி ஒரு அரஸ்டட். கைகள்ல கூட சங்கிலி. கைகளாவது சுதந்திரமா ஒருத்தனுக்கு இருக்க வேணாமா? சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் விரல வச்சு கம்பிய எண்றதுக்காவது ஒரு விரல் தேவைப்படுமே, கை தேவைப்படுமே. அது கூட முடியல இங்க. அவனுடைய கைகள் கூட கட்டப்பட்டு. அல்லேலூயா. அவ்வளவு அசைய முடியாத நிலைமை. அப்படி ஒரு சமயம். ஆனால் இவனால இப்ப ஜெபிக்கலாம் முடியல. அல்லேலூயா. இவனுடைய நிலைமையில அவன் என்ன செஞ்சுட்டான்? அப்படியே தூங்கிட்டான். முடியல. ஜெபம் அவனுக்கு முடியல. எதுவும் செய்ய முடியல. ஆனால் இவனுக்கு ஒரு ஆதரவு இருந்திருக்கு. என்ன? அதுதான் நம்ம 5வது வசனத்துல பார்த்தோம். சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சப்போர்ட். சில சமயங்களில சில ஊழியத்துல நிக்கணும். சில இடங்களில கர்த்தருக்காய் சாட்சியா நிக்கணும். என்னமோ நம்ம குடும்பத்துல கூட ஒரு பொறுப்பா நிக்கணும். இப்படியெல்லாம் நம்ம எப்பப்பெல்லாம் வரணும், எழும்பணும்னு நினைக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்ம ஒண்ணே ஒண்ணு யோசித்துக் கொள்ளணும். நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும். பிரேயர் சப்போர்ட். அல்லேலூயா. மனமுவந்து ஏன்னா ஊக்கமாய் ஜெபம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? மனமுவந்து ஜெபிக்கணும். ஏதோ வேண்டா வெறுப்போட இல்ல. மனமுவந்து ஊக்கத்தோட ஜெபிக்கணும். அப்ப எப்படி கர்த்தரோட ஒரு ஐக்கியம் இருக்கு பேதுருவுக்கு, அதனால கர்த்தருடைய ஆதரவு இருந்துச்சு. அதே மாரி இவனுக்கு சபையாரோட ஒரு ஆதரவு ஒரு கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? பிரேயர் சப்போர்ட் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த சபையாரோடையும் இவன் ஒரு ஐக்கியத்துல இருந்திருக்கான். அதனாலதான் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு பிரேயர் சப்போர்ட் இவனுக்கு இருந்திருக்கு. அப்ப எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு கால முன்னாடி எடுத்து வைக்கணும். ஒரு விஷயத்துல இறங்கணும். அது நல்ல நல்ல காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரிதான். விசேஷமா ஊழிய காரியம். ஆனா அது இல்லாம கூட ஒரு பெரிய பினான்சியல் காரியமா இருக்கலாம். ஒரு குடும்பத்துல ஒரு முக்கியமான காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என்ன வேணும்? பிரேயர் சப்போர்ட் வேணும். அதனாலதான் ஜெபிக்கிறவர்கள் என்று யாராவது இருந்தா அவங்கள அப்படியே பிடிச்சுக்கும். அல்லேலூயா. நம்ம பைபிள் ஸ்டடிலயும் இருக்கும். அப்படி கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. அல்லேலூயா. அப்படியே அந்த நபர்கள் என்ன செய்யணும்? பிடிச்சு வச்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். காரணம் அந்த ஜெப தேவை. அந்த ஜெபத்தினுடைய ஆதரவு தேவை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அப்படி ஊக்கமா ஜெபிக்கும்படி அவர்களுடைய இருதயத்துல அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்படி ஊக்கமா ஜெபிக்கிறவர்களாய் நாமும் இருக்கணும் சிலருக்கு. என்னைக்குமே இந்த சப்போர்ட்னு வந்துட்டா என்னது? கிவ் அண்ட் டேக் தான். அல்லேலூயா. சப்போர்ட்னு வந்துட்டாலே என்ன செய்ய போறோம்? நமக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தன் சப்போர்ட்டா இருப்பான். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம இப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ன்றது அப்படிதான் வேலை செய்யும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல நம்ம இருக்கிறோம். 1000 திறமையா கூட வேலை செய்யலாம். ஆனா அங்க இருக்கிற நபர்கள்ட்ட சப்போர்ட் இல்லன்னா நிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த இடத்துல கூட நமக்கு என்ன வேணும்? எவ்வளவு திறமைசாலியா இருக்கலாம். உலகத்திலே நம்பர் 1 அறிவாளியா இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல நம்ம நிக்கணும்னா என்ன தேவை? அந்த நபர்கள் நடுவுல ஒரு சப்போர்ட் வேணும். ஒரு 2 பேரோ, ஒருத்தனோ ஒரு முக்கியமான ஆளுடைய சப்போர்ட்டோ, இல்ல நம்ம கீழ இருக்கிறவனோ, கூட இருக்கிறவனோ, ஏதோ ஒரு சப்போர்ட் அப்படின்னு நமக்கு இல்லாம, பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கான் வேலை செய்ற இடத்துல. ஆனா, அவன்லாம் கூட என்ன செய்வான்? அங்கங்க சில பேர்ட்ட சப்போர்ட்டுக்கு அதுக்கு தகுந்தது மாரி பேசிப்பான்.
அதுக்கு தகுந்தது மாதிரி நடந்து கொள்வோம். நம்ம அப்படி வெளியரங்கமா ஆக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஜென்யூனாவே, நிஜமாகவே நம்ம ஏன்னா கர்த்தரும் நம்மள பார்க்கிறாரு. அதனால நிஜமாகவே நம்ம என்ன செய்யலாம்? சகோதர ஐக்கியத்தோட ஒருவருக்கு ஒருவர் ஒரு பிரேயர்ல சப்போர்ட்டிவா நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம காணப்படுகிற போது, கர்த்தர் என்ன செய்றாரு? ஊக்கத்தோட அப்படி ஜெபிக்கிற போது, அத்தனை சிறைச்சாலையின் கதவுகளும் பூட்டப்பட்டு இருந்தாலும், ஒரு தூதன் வந்து பேதுருவினுடைய அந்த சிறைச்சாலை கதவுகளை எல்லாம் திறந்து, கையில இருக்கிற சங்கிலிகள் அறுந்து போய், அந்த அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்த வாசிச்சா, அவ்வளவு அற்புதமான ஒரு பகுதியா இருக்கும். அவ்வளவு விசேஷமா இருக்கும். நாமளே அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளிய வந்தது போல இருக்கும். அல்லேலூயா! பேதுருவை அப்படி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவனை விடுதலையாக்கினதை நாம் பார்க்க முடியும். அப்ப பிரேயர் சப்போர்ட், பிரைஸ் தி லார்ட். ஜீவனை அவனுக்கு கொண்டு வந்துருச்சு. மறுநாள் காலம் அவனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு ராத்திரியிலே அவன் விடுதலையாக்கப்படுகிறான். அல்லேலூயா! அவனுக்காய் ஜெபிக்க ஒரு சபையார் இருந்தார்கள். அப்படி ஜெபிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். இன்னைக்கு என்னென்னமோ ஆக்டிவிட்டிலாம் வந்துருச்சு. ஆனால் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஆக்டிவிட்டியே காணோம். அல்லேலூயா! ஆனால் அதிலே நாம் பலப்படணும். நம்ம ஒரு சிறு மந்தையா இருந்தாலும் தாராளமாய் இந்த சபையில நம்மளுடைய ஜெப காரியங்களை குறித்து நம்ம தெரியப்படுத்தலாம். தேவ பாதுகாப்பு இந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம தேவ வசனங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நம்ம வருகிறோம். நிச்சயமா கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வசனத்தினாலே ஐக்கியப்படுத்தி தான் வச்சிருக்காரு. நம்ம நேரடியா பேசல, வரல, போகல. ஆனா நமக்கு ஒரு விசேஷித்த ஐக்கியத்தோட தான் கர்த்தர் வச்சிருக்கார். ஒருவருக்காய் ஒருவர் நம்ம என்ன செய்யலாம்? ஊக்கமாய் ஜெபம் பண்ணி நம்முடைய காரியங்களில ஒரு சப்போர்ட்டிவா பிரேயர் சப்போர்ட். ஹல்லேலூயா! லார்ட் சப்போர்ட், பிரேயர் சப்போர்ட். இது 2 பேதுருவுக்கு இருக்கிறதை இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. 3வதாய் 2 நிமிஷம் தான் பார்த்துட்டு முடிச்சிடலாம். 3வதா ஒரு சப்போர்ட் வேணும். அது யாருடைய சப்போர்ட்ன்னு நீங்க கேள்விப்பட்டா ஆச்சரியமாயிருவீங்க. அல்லேலூயா! அது யாருடைய சப்போர்ட் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம், மத்த 2 சப்போர்ட் இருந்தா கூட போதுமே அப்படின்னு. ஆனால் இன்னொரு சப்போர்ட் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா! 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியன்ஸ் 11:31. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். 11:31. 1 கொரிந்தியன்ஸ் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆமென். 3வதா யார் தெரியுமா நமக்கு ஆதரவு தர முடியும்? நாமளே தான். இங்க நம்மை நாமே, நம்ம ஊர்ல ஒரு அரசியல் கட்சியில இப்படி சொன்னாங்க. நமக்கு நாமே என்று. அல்லேலூயா! அது நமக்கு நாமே எப்படி ஆதரவா இருக்க முடியும் தெரியுமா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம். அல்லேலூயா! இன்னொரு இதே பகுதியிலேயே இன்னொரு வசனமும் வரும். நேரம் இல்ல. நம்மை சோதித்து அறிந்தால், நம்ம என்ன செய்யணும் நம்மள? நமக்கும் நம்ம மேல ஆதரவா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்ப கர்த்தர் குடுக்கிறார். சரி, நீ ஒரு பக்கம் கர்த்தருடைய ஆதரவு, இன்னொரு பக்கம் பிரேயர் சப்போர்ட். ஆனா, உனக்கும் நீயே ஆதரவாவும் இருக்கலாம். அதுக்கும் ஒரு வழி இருக்கு வேதத்தின்படி. அது என்னது? நாம் நம்மை ஆராய்ந்து கொண்டால், நிதானித்து அறிந்து கொண்டால், நம்மை நாம் சோதித்துக் கொண்டால், நம்ம என்ன செய்றோம்? நமக்கு ஒரு வசனம் வருது. அத நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றோம்? அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்றோமா? இல்ல அத அப்படியே மறுதலிக்கிறோமா? இல்ல நாசூக்கா அத தள்ளி விடுறோமா? இல்ல அந்த சத்தியத்துக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்றோமா? கொஞ்சமும் கூட்டாம, கொஞ்சமும் குறைக்காம, அந்த சத்திய வசனங்களை அப்படியே அதற்கு முன்பாக நம்மை நாமே அந்த வசனங்களின் அடிப்படையில நம்மை நிதானித்து, ஓஹோ! இங்கெல்லாம் நான் தவறி இருக்கேன். இங்கெல்லாம் நான் குறைவுபட்டு தான் இருக்கேன். இங்கெல்லாம் நான் கொஞ்சம் மீறி தான் நடக்கிறேன். இங்கெல்லாம் நான் என்னென்னமோ ரீசன் சொல்லிக்கிறேன். ஆனா சத்திய வசனங்கள் எனக்கு அப்படி அறிவுறுத்தலையே. சத்திய வசனங்கள் என்னை அப்படி போதிக்கலையே. இப்படி நம்மை நிதானித்துக் கொள்ளுகிற போது, சில காரியங்கள் நமக்கு கடினமா இருக்கலாம். சில காரியங்கள் நமக்கு நம்ம அதுக்கு நெறைய ரீசன், பெர்சனல் ரீசன் வச்சிருக்கலாம். ஆனாலும் சத்திய வசனங்கள் இதுதானே சொல்லுது. அப்ப சத்திய வசனங்களுக்கு முன்பாக நம்ம இருதயத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அல்லேலூயா! இது ஏதோ நம்ம புத்திய வச்சு நம்ம நிதானித்து அறிந்தல் அப்படின்னு இல்ல. நம்ம ஹார்ட் தான். அல்லேலூயா! நம்மளுடைய இருதயத்துக்கு தான் இங்க வேலையே. இந்த இடத்துல இருதயத்த நம்ம ஒப்பு கொடுத்து, இருதயத்துல நம்ம ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளணும். அல்லேலூயா!
இது ஏதோ நமக்கு நாமே டெஸ்ட் வச்சுக்கிறது இல்ல. மென்டல் டெஸ்ட் இல்ல இது. ஹார்ட் டெஸ்ட். நம்ம இருதயம் எப்படி இருக்கு? இது ஒரு வசனம் கேட்டோம்னா, அத கேட்டு நடுங்கி ஒப்பு குடுக்குறோமா? இல்ல அத சமாளிக்கிறோமா? அதை மீறுகிறோமா? அதை சுத்தி வளைச்சு அதுக்கு வரோமா? அதுல கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறோம், இல்ல கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கிறோமா? இல்ல அத வேற பதத்துல எடுத்துக்கொள்றோமா? அது ஒரு இன்டென்ஷனோட வருதுன்னா, அதே இன்டென்ஷன்ல நம்ம ரிசீவ் பண்றோமா? இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? வசனத்தினுடைய உதவியோட நம்ம என்ன செய்து கொள்ள முடியும்? நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! பேதுருவுக்கு இதுவும் இருந்துச்சு. எப்படி தெரியுமா? இதே அப்போஸ்தலர் பார்க்கலாம் நம்ம அது வசனங்கள் இப்போ வாசிக்க வேணாம் நேரம் இல்ல. அப்போஸ்தலர்கள நம்ம பார்த்தால் ஒரு பகுதியில பேதுரு பலரையும் சேர்த்துக்க மாட்டான். அவன் யூதர்களோட மட்டுமே தான் சுத்துவான். புறஜாதிகள்ல இருந்து யாராவது வந்துட்டா, அவன் விசுவாசியா வந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? சேர்த்துக்க மாட்டான். அப்ப கர்த்தர் அவனுக்கு ஒரு வீட்ல உட்கார்ந்து இருக்கும்போது, ஒரு டிரான்ஸ், ஒரு விஷன் அவனுக்கு அவனுடைய ஒரு ஒரு தரிசனமாய் கர்த்தர் ஒண்ணு காண்பிப்பார். என்ன? என்னென்னமோ அருவருப்பான சில பூச்சி, இந்த மாரிலாம் சில ஜீவ ஜந்துகள் எல்லாம் காண்பிக்கப்பட்டு, அதை கர்த்தர் காண்பித்து, அத சொல்லும்போது இவன் சொல்லுவான், "அதெல்லாம் தீட்டு" அப்படின்னு நெனைப்பான். அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, "இல்ல, நான் சுத்திகரித்தத நீ எப்படி தீட்டுன்னு சொல்லலாம்?" இந்த ஒரு காரியத்த காண்பித்து அவன நிதானிக்க உதவுவார். இப்ப அவன் என்ன செஞ்சுப்பான் தெரியுமா? இந்த விஷன்ல இருந்து இந்த காரியத்த கர்த்தர் வேற ஒரு விஷயத்த காண்பித்து கற்றுக் குடுக்கிறாரு. அதுல இருந்து அவன் என்ன செஞ்சுருவான் தெரியுமா? தன்னுடைய காரியங்களை நிதானித்துக் கொள்வான். ஓஹோ! இது எப்படி நம்ம தீட்டுன்னு நெனைக்கிறோமோ, இது எப்படி அருவருப்புன்னு நம்ம நெனைக்கிறோமோ, அதே போல தான் இது எப்படி அசுத்தம்னு நம்ம நெனைக்கிறோமோ, அதே போல தான் நம்ம என்ன நெனைச்சுட்டோம்? புறஜாதி ஜனத்தையும் நம்ம நெனைச்சுட்டோம். எப்ப பார்த்தாலும் நம்ம யூதர்களோடயே அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா, இது கர்த்தர் என்ன விரும்புறாரு? எல்லாரையும் சமமா கருத வேண்டும் என்று நினைக்கிறாரு. எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாரோடையும் ஐக்கியப்படணும்னு நினைக்கிறாரு. சரி, இதுல நம்ம நிதானித்துக் கொள்வோம், நிதானித்துக் கொள்வோம். அப்பயிலிருந்து அவன் ஒரு மாறுபட்டவனா மாறிடும். அல்லேலூயா! அப்ப ஒருவன் தன்னை நிதானித்து சோதித்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவுகிறார். அல்லேலூயா! ஒருவனுக்கு ஜெப ஒரு ஆதரவு கிடைக்க கர்த்தர் உதவுகிறார். அல்லேலூயா! கர்த்தருடைய ஆதரவை நமக்கு பெற்றுத் தரவும் சத்திய ஜீவ வசனங்கள் நமக்கு போதிக்கப்படுது. நம்ம அவரை வசனங்களை நம்ம அதிக விருப்பத்தோடு கேட்டு அவரை நேசிக்கிற போது நம்ம அவருடைய ஆதரவையும் பெறுகிறோம். அல்லேலூயா! நிதானித்து அறிந்து கொள்ளுகிறோம். இன்னொரு பகுதியிலும் பாருங்க நிதானித்து அறிந்து கொள்வதற்கு இருக்கு. யோவான் 21வது அதிகாரத்திலேயே கர்த்தர் எப்படி கேட்கிறாரு? 3 தரம் கேட்கிறார். ஏன் அப்படி கேட்கணும்? அவன் தன்னை நிதானித்து அறிந்து கொள்ள உதவுகிறார் கர்த்தர். எப்படி? முதல்ல கேட்கிறாரு. நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆமா ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். டக்குன்னு சொல்லிட்டான். நிதானிக்கல. அப்படியே மனசில் தோன்றது டப்புன்னு அப்படியே ஒரு அறிக்கை செஞ்சிடறான். அல்லேலூயா! சரியா அவன் தனக்குள்ள நிதானிக்கல இப்ப. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அல்லேலூயா! இப்பதான் என்ன செய்யறான்? மனதுக்குள்ள கொஞ்சம் போய் பார்க்கிறான். என்னடா இவர் இப்படி கேட்கிறாரு? கொஞ்சம் சோபரா, கொஞ்சம் துன்பம்னா இங்க எப்படி? ரட்சிப்புக்கேற்ற துன்பம் தான் இது. அல்லேலூயா! உலகத்துல இருந்து வர துன்பம் கிடையாது. ரட்சிப்புக்கேற்ற ஒரு துன்பம் தான். இந்த துன்பம் ஒரு இன்பமான துன்பம் தான். இது அப்படியே அவன் நினைச்சு பார்க்கிறான். அல்லேலூயா! அவன் நிதானித்து, சோதித்து, அறிந்து, யோசிச்சு அவனுடைய இருதயத்திலிருந்து இப்ப வருது. அவன் துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஏன்னா, அப்படியே நம்ம எப்போதும் என்ன செய்றோம்? சிரிச்சுக்கிட்டே நம்ம அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது, நிதானிக்க மாட்டோம். அப்படியே எல்லா இடத்துலயும் நம்ம எக்ஸைட்டடாவே ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே, ஒரு மாரி நார்மலா இருக்கிறது மாரியே இருந்தா நம்ம நிதானித்துக்க மாட்டோம். ஆனா, கொஞ்சம் அப்படி துன்பப்பட்டு அப்படி யோசிக்கிறப்ப தான், நிதானமா, ஆமா.
கரெக்ட். கர்த்தர் கேட்கிறாரு. நம்ம மனம் எப்படி இருக்கு? அவர நம்ம உண்மையிலேயே நேசிக்கிறோமா? அவர் மேல நமக்கு ஒரு அன்பு இருக்கா? எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் அன்பு செய்கிறாயான்னு கேட்கிறாரே! அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரே! அது நமக்குள்ள இருக்கிறதா? இத அப்படியே கொஞ்சம் நிதானிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் சொல்றான், நீ எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். நாமும் கூட இந்த ராத்திரியில நம்மை நிதானிப்போம். நமக்கு நாமே இப்படிதான் ஆதரவா இருக்க முடியும். பேதுரு அப்படிதான் காணப்பட்டான். அவனுக்கே அவன் ஆதரவாய் மாறிட்டான். இப்படி அவன் சொல்லும்போது, அவனுடைய சொந்த ஆதரவு அவனுக்கு எப்படிதான் கிடைக்கும்? நமக்கு நம்முடைய ஆதரவு நம்ம நினைக்கிறோம், நம்ம ஏதோ நம்மள வெளியரங்கமா நம்மள வந்து பாதுகாத்து வச்சுக்கிறோம். ஆதரவா நமக்கு நாமே இருந்துக்கிறோம். இல்ல. நமக்கு நாமே என்பது எப்பதான் நடக்கும்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நாம் எல்லாத்தையும் நம்ம நெனச்சு பார்க்கணும். வெளியரங்கமா கூட இது உண்மதான். நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம யோசிக்கணும். நம்ம சாப்பிடுறது நமக்கு நல்லதா? கெட்டதா? நம்ம சரீர பிரகாரமாகவும் இது உண்மதான். அல்லேலூயா! நம்ம பாட்டுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். ராத்திரியில தூங்குறோமா? சாப்பிடுறோமா? நம்மளும் என்னதான் கேர் பண்றோம்? நம்மை நாமே நம்ம பிள்ளைங்கள அப்படியே ஒரு 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 ஸ்ட்ரீம்ல தண்ணீல விட்டு ஆத்து தண்ணீல விட்டது போல போய்க்கிட்டே இருந்தா நமக்கு என்ன தெரியாது. எங்க போறோம்னே தெரியாது. அது போற இடத்துக்கு போயிரும். ஆனால், ஒரு செகண்ட் நம்ம அதுலருந்து விலகி எல்லாத்தையும் பாஸ் பண்ணி கொஞ்சம் நிதானித்து, அதுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு உதவுது. நம்ம மனதை அப்படி நிதானிக்கணும். சரீரத்தை அப்படி நிதானிக்கணும். புத்தியை அப்படி நிதானிக்கணும். வசனத்தின் அடிப்படையில இப்படி நம்ம செய்கிற போது நம்ம நியாய தீர்க்கப்படும். இப்படி கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபித்து நம்ம முடிக்கலாம். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். எதார்த்தமாய் நம்மோடு பேசுகிற ஒரு தேவன். அவருடைய வசனங்கள் நம்மோடு அப்படியே இயல்பா தான் அது இடைபடுகிறதா இருக்கிறது. ஆனாலும் இந்த வசனம் சத்திய வார்த்தைகளா இருக்கிறபடினால, இந்த ஒரு நிமிஷம் நம்மை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நமக்கு கர்த்தர் அவருடைய வேதத்தினுடைய காரியங்களை தெரியப்படுத்துகிறார். இப்படி அவர் வேற எந்த ஜாதிக்கும் செய்ததில்லை. இது பாக்கியமுள்ள ஜனம் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அல்லேலூயா! ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர்ட்ட நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம்ம அபிஷேகம் பெற்றோம். நம்ம சத்திய வசனங்களை பெற்றுக்கொண்டோம். இத எல்லாவற்றையும் நம்ம நிதானிக்கணும். நம்ம அபிஷேகத்துல எப்படி விருத்தி அடையிறோம்? பக்தியா இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா அதுல விருத்தி அடையிறோமா? அன்பா இருக்கோமா? பிறனை நம்ம அன்பு செய்றோமா? அதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு ஃபேசட் ஆஃப் லைஃப்பையும் நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி அப்பப்ப நிதானிக்கணும். அப்படிதான் நமக்கு நாமே ஆதரவாய், நம்மை நாமே சோதித்து, நிதானித்து அறிந்தால், ஹalleluya! பிரைஸ் தி லார்ட். ஹalleluya! பிரைஸ் யூ, பிரைஸ் யூ, பிரைஸ் யூ. விசுவாசம் சொல்றோமே, நமக்குள்ள எப்படி இருக்கு அந்த விசுவாசம்? அல்லேலூயா! தாழ்மையா இருக்கும்னு நெனைக்கிறோமே, அப்படிதான் இருக்கிறோமா? நம்மள கண்ணாடில போய் பார்த்தா நம்ம அப்படிதான் பார்க்கிறவங்களுக்கு அப்படிதான் நம்ம தெரிகிறோமா? அல்லேலூயா! இல்ல வேற மாதிரி தெரியிறோமா? ஏதோ பந்தாவான ஆளுன்னு நம்மள மத்தவங்க பார்த்துருவாங்களா? இல்ல, இவன் கொஞ்சம் அடிமையின் ரூபம் எடுத்து இவனுடைய கர்த்தர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாதிரி தான் இவனும் எப்படிதான் இருக்கான்? ஒரு அடிமையைப் போல தான் ரூபம் காட்சி அளிக்கிறான். கண்ணாடில கொஞ்ச நேரம் நின்னு நம்மள பார்க்கணும். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். மற்றவனுடைய பார்வையில நம்ம எப்படி தோன்றுவோம்? நிதானித்து அறியும். நம்மை நாமே பிரைஸ் தி லார்ட். குளோரி, குளோரி, குளோரி. அப்படின்னா நம்ம நியாயம் தீர்க்கப்படோம் என்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பவுல் அந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கணும். அதுல எச்சரிக்கையான சில காரியங்கள் எல்லாம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. குளோரி, குளோரி, குளோரி. ஆமென். நம்ம பேசுகிறத நம்ம நிதானித்து பார்க்கணும். அடுத்தவங்க கவனிக்கிறதுல நமக்கு இது எப்படி இருக்கும்? சரியான ஒரு நரேட்டிவ் இருக்கா நம்ம வேர்ட்ஸ்ல? இல்ல நம்ம பேசுறதுல வேறு விதமா அது போக வாய்ப்பு இருக்கா? பெருமையா ஒருவேளை அவன் நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கோ? அல்லது அவிசுவாசமா அவனுக்கு உள்ள அது போக வாய்ப்பு இருக்கோ? பிரைஸ் தி லார்ட். அது எப்படி? கர்த்தருக்கு மகிமையாய் நாம் பேசுறது இருக்கா? இல்ல நமக்கே அது ஒரு புகழ்ச்சியை கொண்டு வருகிறதா இருக்கா? எப்படி நம்ம பேசுறோம்? நிதானிக்கும். அல்லேலூயா! குளோரி, குளோரி, குளோரி. எல்லா விதங்களிலேயும் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! ஆலோசனையாய் கர்த்தர் சொல்றது என்ன? சரீர பிரகாரமாக கூட நம்ம வாழ்க்கையில தினசரி ஜீவியத்துல நம்ம என்ன செய்றோம்? என்ன சாப்பிடுறோம்? எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறோம்? என்ன பண்றோம்? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அங்கேயும் உதவி செய்வார். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். நம்மை நாமே என்று சொல்லுகிற போது நமக்கு நாமே ஒரு ஆதரவாய் நம்ம அப்படி காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! குளோரி, குளோரி.
ஆனால் அது மாத்திரம் பத்துமா? நமக்கு ஜெபிக்கிற ஜனம் வேண்டும், சபையார் வேண்டும், ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள் வேண்டும். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? அப்பப்போ ஒரு ஐக்கியம், ஒரு கிரீட்டிங். அதனாலதான் வசனம் அழகா கற்றுக் கொடுக்குது. கிரீட்டிங், ஜஸ்ட் வித் கிரீட்டிங்ஸ் கிறிஸ்டியன்ஸ், தி ஃபெலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கேன் கம். அதுவே ஒரு ஐக்கியத்திற்கு ஒரு பாலமா இருக்கும். ஒரு கிரீட்டிங். அந்த காலத்துல கடிதம் தான் எழுதுனாங்க. பேதுருவும் பவுலும் அப்படிதான் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி கொள்றாங்க. ஆனால் அதிலேயே பலவிதமான ஐக்கியங்கள் உண்டாகுது. அல்லேலூயா. அப்ப when the Lord's children greet each other, hallelujah, praise the Lord, hallelujah, அப்பப்ப greet பண்ணுங்க. கர்த்தருக்குள்ள ஒரு praise the Lord சொல்லியோ இல்லாட்டி ஒரு வாழ்த்து சொல்லியோ ஒரு greet பண்ணிக்கிறப்ப எல்லாம் ஒரு ஐக்கியம் வரும். அந்த ஐக்கியம் ஒரு ஜெப ஆதரவோடு நமக்கு சிலரையாவது நமக்கு ஆதரவாய் ஜெபத்துல நமக்கு ஆதரவாய் இருக்க முடியாது, உதவி செய்யும். அது யாரையும் அலட்சியம் பண்ணிட முடியாது. நமக்கு ஜெபத்துல ஒரு ஆதரவு வேணும். அதனாலதான் இந்த சின்ன ஐக்கியமா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபைகளால இதுல அப்படி ஒரு ஆதரவு, ஒரு ஜெப ஐக்கியமாய் கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களை எல்லாம் நம்ம எண்ணி பார்த்தால் எந்த காரியத்துல ஜெபித்திருந்தாலும் அதுல எல்லாம் விடுதலை கொடுத்து தான் நடத்தி இருக்கார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். ஜெபங்கள் ஆதரவு நமக்கு நாமே, நம்மை நாமே இப்படியெல்லாம் ஆதரவுகள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறது, உன் பாரங்களை கர்த்தர் மேல நீ வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமென். Thank you Lord. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். Praise the Lord. கர்த்தருடைய ஆதரவு நம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. ஆபத்து நாளா இருந்தாலும் அந்த நாளிலேயும், எதிரிட்டு சத்துருக்கள் வருகிற அந்த நாளிலேயும் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் என்று வேதம் கற்பிக்கிறது. அல்லேலூயா. தாயின் கற்பத்துல உற்பவிக்கப்பட்டது முதல் நமக்கு தேவனுடைய ஆதரவு, கர்த்தருடைய ஆதரவு இருக்கிறது. கர்த்தரை நாம் அன்பு செய்கிறவர்களாய், பேதுரு எப்படி கர்த்தரை அதிகமாய் அவன் அன்பு செய்கிறவனாய் இருந்தானோ, அதனால அவனுக்கு கர்த்தருடைய ஆதரவு எல்லா சமயங்களிலேயும் இருந்தது. அவன் இயேசுவை யாரென்றே தெரியாமல் அவன் அப்படி எல்லாம் சொல்லி இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட், அவனுக்கு கர்த்தருடைய ஆதரவு ஒருபோதும் அவனை விட்டு விலகவே இல்லை. காரணம், அவனை குறித்து கர்த்தர் அறிந்து வைத்திருந்தார். அவரை நேசிக்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு அன்பு செய்கிறவனாய் இருக்கிற எவனுக்கும் கர்த்தர் ஆதரவாய், அல்லேலூயா, அவரை ஆராதிக்கிற அவருடைய ஜனங்களுக்கு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய புகழ்ச்சியை சொல்லி வருகிற ஜனங்களுக்கு, அவரை நினைத்து கர்த்தர் எனக்காய் சிலுவையிலே மரித்தார், என்னை அவர் மீட்டுக் கொண்டார், என்னை அவர் மன்னிக்கிறார், எனக்கு நித்திய ஜீவனை அருளுகிறார், அவர் அன்பான தேவன் என்று கர்த்தரை நினைத்து உருகுகிற எவனுக்கும் கர்த்தர் ஆதரவாய் தான் இருக்க. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்று இந்த வசனங்களை கேட்டு நிற்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தர் ஆதரவாய் இருங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கூட நீங்க ஆதரவாய் இருங்க. பிரைஸ் தி லார்ட். பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறந்தவர் எல்லாருக்கும் கர்த்தர் ஆதரவாய் இருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.